தமிழ்நாடுன்னு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாதிரி நம்ம ஊரில் தோண்டி எடுக்க வராங்க. சாதாரண மக்களை விட அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு தான் சொன்னார். இந்த வளர்ச்சிக்கு எதிராக தான் இப்போ துன்புற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதிகார வர்க்கத்துக்குமான இந்த கள்ள உறவு மக்களை பயப்பட வைக்குது. வீதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணல நம்மோடு இணைந்திருப்பவர் யாருன்னா, அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் பச்சை தமிழகம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான சுபா உதயகுமார் அவர்கள் இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம் சார். பச்சை தமிழகம் கட்சி இயற்கை சுரண்டலுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட இணைந்து பயணிக்க போகுது. இந்த போராட்டத்தின் மூலமாக இந்த குரல் இயற்கை வளங்களை சுரண்டப்படுவதற்கான எதிரான அந்த குரலை தேசியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடுன்னு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே இருக்குது. இங்கே தான் இந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாதிரி நம்ம ஊரில் தோண்டி எடுக்க வராங்க. இப்போ நம்ம தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களெல்லாம் மாவோயிஸ்டுகள் ஏன் வளர்ந்தாங்கன்னா, அங்கே உள்ள விவசாயிகளை, பழங்குடி மக்களை, ஆதிவாசிகளை அவங்களுடைய நிலத்துக்குள்ளே புகுந்து ஆக்கிரமித்து அவர்களை அழித்தொழிப்பு செய்யும்போது தான் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இந்த மாவோயிஸ்ட் போன்ற தீவிரவாத குழுக்களும் அந்த அணுகுமுறையும் உருவாச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் வன்முறை வயப்பட்டு விடக்கூடாது, மக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வளங்களை அழிக்கக்கூடாது. திட்டமிட்டு அந்த உள்ளூர் மக்களுடைய உதவியோடு, ஒத்துழைப்போடு சின்ன அளவில் மைனிங் பண்ணுறது கூட பெரிய பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கார்ப்பரேட்டுகளுக்கு கொள்ளை லாபம் சம்பாதித்து கொடுப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கபலீகரம் செய்ய விடக்கூடாது. அப்படின்னா தமிழ்நாடு அளவில் இயங்கி ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அந்த மேற்கத்திய வளர்ச்சி சித்தாந்தத்தை தான் கை கொள்கிறாங்க. நாங்கள் மாற்று சித்தாந்தத்தை கொண்டு வரணும், மக்களை சிந்திக்க வைக்கணும். அழிச்சிருவாங்க, வருங்கால நாசமாகி போகும்ங்கிற விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். எங்களை போன்ற சின்ன சின்ன அமைப்புகள் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இயங்கி அதை சாதிக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய பணி. அது ஒத்த கருத்துடைய அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து நின்னா தான் செய்ய முடியும். அப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர் வேல்முருகன் தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்களுடைய சிறந்த நண்பர். அவருடைய இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிறோம். அதனால் சேருவோம். மற்ற இயக்கங்களையும் மற்ற அமைப்புகளையும் கூட சேர்த்துக்குவோம். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய குறை என்னென்னா, எல்லோரும் தனித்தனியாக இயங்குறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைக்கிறதில்ல. அதை யாராவது கடந்தாகணும். அதை நாங்கள் முதல்ல தொடங்கியிருக்கிறோம். நாங்கள் இப்போ இயற்கைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளோட குரல் அதிகமாக ஓங்க மாட்டேங்குது. ஆமாம், நம்ம ஆரம்பிக்கிறோம். நீங்கள்லாம் ஒன்றா வாங்க, நாங்கள் சேர்ந்துக்கிறோன்னு சொல்கிறத விட நாங்கள் ஒன்றா சேர்றப்ப நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. நாங்கள் தொடங்கி வைக்கிறோம். நாங்கள் கட்சி நடத்துகிறது என்ன பெரிய பிரதமர் பதவிக்கோ முதல்வர் பதவிக்கோ ஆசைப்பட்டு இல்லை. மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக எங்களால் ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் செய்ய முடியுது. மற்றவங்களையும் சேர்த்துக்கிட்டு பெரிய அளவில் செய்வோம். இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு மிக மோசமான காலகட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பாசிச அழுத்தம், பார்ப்பனிய பாசிசத்தினுடைய கொடுங்கோன்மை, மக்களை அழிக்கிறதுக்கான, அடிமைப்படுத்துறதுக்கான திட்டம். இந்த பக்கம் திராவிட கட்சிகள் ஒரு மிகப்பெரிய அழிவு திட்டங்களை கொண்டு வந்து திணித்து, லஞ்ச லாவணியங்களை மக்கள் மீது திணித்து மிக மோசமான ஒரு ஆட்சியை வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு. இன்னொரு பக்கம் இந்த கனிம வள கொள்ளை 3. தமிழ்நாடு பண்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்குது. எல்லாம் இளைஞர்கள்லாம் போதையினாலையும் குடியினாலையும் நாசமாகிட்டு இருக்கிறாங்க. ஒரு தேக்க நிலையில் தமிழ் சமூகம் தேங்கி கிடக்குது. இப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்த்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்கணும்னா அது எங்களை போன்ற சின்ன இயக்கங்களால் மட்டும் முடியாது. எல்லோரும் ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும். அதற்கான ஒரு தொடக்கத்தை இன்றைக்கி நாங்கள் பண்ணிடுறோம். சார், இப்போ நம்ம தொடர்ந்து பல காலநிலை மாற்றங்களை தாண்டி பல இயற்கை சார்ந்த பேரிடர்களையும் நம்ம சந்திச்சுட்டு தான் இங்கே கடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த இயற்கை பேரிடர்கள் இன்னும் வருங்காலங்களில் அதிகமாக இருக்கும்னு தான் சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் மக்கள் எப்படி அதை எதிர்கொள்ளணும்? அடுத்த தலைமுறையினருக்கு இயற்கை எப்படி அவங்க கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவாகிட்டு இருக்கு. இப்போ கிளைமேட் டிசாஸ்டர்னு பேசுகிறோம். இவ்வளோ நாளும் கிளைமேட் சேஞ்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கிளைமேட் கிரைசிஸ்ன்னு பேச ஆரம்பித்தோம். இப்போது கிளைமேட் டிசாஸ்டர் ஒன் ஆஃப்டர் த அதர் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகும்போது மேலேருந்து அதிகமான நீராவி மேலே போய் அது இன்றைக்கி க்ளவுட் பஸ்ட், மழை பெய்கிறத பார்த்தாலே பயப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை உருவாக்கிடும். மழை பெய்யுதுன்னா அது இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு, பருவமழை. அதுக்குரிய காலத்தில் நடக்கும். நம்ம விவசாயிகள் அதை நம்பி விவசாயம் செய்தாங்க. ஒரு அருமையான ஒரு வெல் ஆயில்டு மெஷின் போல் அது இயங்கிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி மழையை கண்டு மக்கள் அச்சப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பேரிடராக மாறிக்கிட்டு இருக்கு. மழை வரப்போகுதுன்னு பத்திரிகையில் செய்தி வருது.
கனமழை, அதிகனமழை, நீ என்னென்னமோ பேர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க நம்முடைய தவறுனால நம்ம உருவாக்கி விட்ட ஒரு பேரழிவு. இதற்கு மேலோட்டமாக மருந்து போட்டு இதை குணமாக்க முடியாது. நம்முடைய அடிப்படை வாழ்வியலையே மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பக்கம் இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எமிஷன்னால தான் இந்த உலக வெப்பமயமாதல் நடக்குது. அதனால தான் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் உயருது. அதனால தான் பல்வேறு பேரிடர்கள் உருவாகுதுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? எமிஷனை குறைக்கணும். ஆனால் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுது? அங்கே உடன்குடியில் போய் 4600 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அனல் மின் நிலையம் கட்டுறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வரிசை அனல் மின் நிலையங்கள் கட்டுறாங்க. நாடு முழுக்க அனல் மின் நிலையங்கள் கட்டுறாங்க. நிலக்கரியை தோண்டி எடுக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து நிலக்கரி வாங்குகிறாங்க. இந்த நிலக்கரி தான் பிரச்சனைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஒரு அறிவார்ந்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அரசாங்கம் வந்து இதை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். அதனால் இது சாதாரண மக்களை விட அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. கிளைமேட் டிசாஸ்டர் இன்னும் அதிகமாகும், இன்னும் மோசமாகும். மக்களும் இப்போ வந்து எல்லாருக்கும் பழகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே நம்ம பே ஆஃப் பெங்காலில் மட்டுமே 40க்கும் மேற்பட்ட புயல்கள், இந்த மாதிரி தொடர்ந்து புயல்கள் வந்தது கிடையாது. எப்போவாவது ஒரு புயல் வரும். ஆனால் இன்றைக்கி தொடர்ச்சியாக புயல் வருது. எல் நிஞ்சா ஃபேக்டர்ஸ், அதை பற்றி நம்ம பேசுகிறோம். நிலச்சரிவு, ஏராளமான பேரிடர்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு மாற்று மேலோட்டமான தீர்வு இல்லை. இது அடிப்படை வாழ்வியல் மாற்றம். அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்றி அமைச்சாகணும். மக்கள் தங்களுடைய வாழ்வியலை மாற்றி ஆகணும். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறோம்? ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். மக்கள் மாற்றி ஆகணும். மக்கள் ரெஃப்யூஸ், பல விஷயங்களை நம்ம வந்து மறுதளித்தாகணும். எனக்கு 100 10,000 சேலை, 5000 சேலையெல்லாம் தேவையில்லை. நான் 200 சட்டை, 300 சட்டையெல்லாம் தேவையில்லை. 100 போதும், அல்லது 10 போதும், 20 போதுங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும். அரசாங்கம் கொள்கைகளை மாற்றணும். அதுதான் நான் நினைக்கிறேன். அரசாங்கம் கொள்கைகளை இது தொடர்பாக மாற்றணும்னு சொல்றீங்க. எந்த மாதிரி கொள்கைகளை அரசாங்கம் கடைபிடிச்சா இந்த விஷயங்களை சரி பண்ண முடியும்? அரசாங்கம் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா, மேற்கத்திய வாழ்க்கை முறையை, மேற்கத்திய வளர்ச்சி சித்தாந்தத்தை கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கிறாங்க. அவங்கள மாதிரியே இயற்கையை சுரண்டணும், இயற்கையை அழிக்கணும், கார்பரேட்டுகளை அது இல்லாமல் சம்பாதிச்சு கொடுக்கணும். இது எல்லாவற்றையுமே ஒரு நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்காக பயன்படுத்தணுங்கிறது இல்லை. இன்றைக்குள்ள லாபத்தை உருவாக்கணும், கார்ப்பரேட்டு கொடுக்கணும், கொடுத்துட்டு அதில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை கமிஷனை வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நிச்சயமாக வேலைக்கு பயன் தராது. இப்போ வெளிநாடுகளிலேயே மக்கள் வந்து அவங்களுடைய வளர்ச்சி சித்தாந்தத்தை கேள்விக்குள்ளாக்குறாங்க. சரி, இப்போ வந்து இந்த விஷயத்தில் இப்படி சொல்லிட்டீங்க. ஆனால் தமிழ்நாடுன்னு மட்டும் நம்ம யோசிக்க முடியாது இல்லையா? இயற்கை வளங்கள்னாலே அது பொதுவாக நாட்டுக்கு அப்படின்னு யோசிக்கலாம். நாட்டுக்கு, உலகத்துலேயுமே இயற்கை வளங்கள் பொது தான் எல்லாருக்கும். அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஸ்டேட் பாலிசிஸ் மட்டும் போதுமா? நாட்டுக்கான திட்டங்கள் என்ன வரும்? நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டுக்கு கூட போக வேண்டாம். நம்ம வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். இந்த நுகர்வு கலாச்சாரம், இந்த அடங்கா பசி, அதிகமாக பொருட்கள் வாங்கி குவிக்கிறது, இந்த ஹீடனிசம்னு ஆங்கிலத்தை சொல்கிறோம். இந்த வீணான வாழ்க்கை முறை, வேஸ்ட்ஃபுல் லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஒவ்வொரு குடும்பமும் மாற்றினாலே நாடு சரியாக போகும். தமிழ்நாடு நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பற்றி தான் கவலைப்பட முடியும். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, மேப்பில் தான் பார்த்துருக்குறோம். ஸோ அவங்கள என்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. நமக்கு தமிழ்நாடு ஒரு மீனிங்ஃபுல் யூனிட். ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சிறுசும் கிடையாது. அப்போ நம்ம மாநிலங்களில் மாநிலத்தில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வராங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த கனிமங்கள் தோண்டி எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்திருக்குது. எடுத்துக்காட்டாக மதுரை பக்கத்தில் உள்ள மேலூரில் நாங்கள் வந்து டங்ஸ்டன் நிறைய இருக்குது, நாங்கள் எடுக்க போகிறோம். முதல்ல 5000 ஏக்கர்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? 38,500 ஏக்கராம். அது மதுரை மாவட்டம் மட்டுமல்ல, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம், இப்படி 4 மாவட்டங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 38,500 ஏக்கர் நிலத்தில் நீங்கள் இந்த டங்ஸ்டன் எடுத்திங்கன்னா எத்தனை ஆயிரம் கிராமங்கள் அழிய போகுது, விவசாயம் அழிய போகுது, நீர்நிலைகள் அழிக்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் வேடியப்பன் மலை, கவுத்தி மலை, கல்வராயன் மலையில் இரும்புத்தாது இருக்குது. அது ஜிண்டால் கம்பெனிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோன்னு அறிவித்தாங்க. ஆனால் இப்போ ஜிண்டால் எடுக்கிறாங்களா, யார் எடுக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் இரும்புத்தாது இருக்குது, அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. காவிரி டெல்டா 8-9 மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் அகழ்வு திட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. கன்னியாகுமரியில் இப்போது அறிவிக்கிறாங்க அணுக்கனிமம் எடுக்க போகிறோம். பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் இப்போ கடலுக்குள்ளே இருந்து 32,485 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெயும் எரிவாயு எடுக்க போகிறோம். உள்ளே எல்லாம் இருக்குது,
நமக்கு தேவைக்கு எடுக்கிறதுல தப்பு இல்லை தான், நமக்கு மண்ணில் இருந்து தான் எடுத்தாகணும். எடுத்து கார்ப்பரேட் கம்பெனிகள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துல இறங்கி அள்ளி தோண்டி எடுத்து கபலீகரம் பண்ணுறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் யார் பயனடைகிறாங்க? கார்ப்பரேட் பயனடையுது. இந்த தேசபக்தி பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க? நம்ம நாட்டுக்கு வேண்டிய டங்ஸ்டன் கிடைக்குது, நம்ம நாட்டுக்கு வேண்டிய காப்பர் கிடைக்குது. அதனால இருக்குன்னா இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நாட்டுக்கு வேண்டிய மொத்த சாக முடியாதுல்ல, மாநிலத்திலே எடுத்து. ஆமாம் ஆமாம். இப்போது நம்ம நாட்டுக்கு வேண்டியது மிக முக்கியமானது என்னது? உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு. அதுக்கு பிறகு தான் எல்லாமே. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு தான் சொன்னார். அணுக்கனிமம் எடுத்து வாழ்வாரே வாழ்வார்னு சொன்னார்? இல்லை. நமக்கு வேண்டியது உணவு முதல்ல, அடுத்தது தண்ணீர், அடுத்தது சுத்தமான காற்று. இந்த மூணையும் அழிச்சிட்டு நம்ம கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி திட்டம் யாருக்கானதாக இருக்கும்? கார்ப்பரேட்டுகளுக்கானதாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்? சாதாரண மக்கள் அது மண்ணோடு சேர்ந்து வாழ்ந்து அந்த மண்ணில் விவசாயம் செய்து மீன் தொழில் செய்து வேலை பார்க்குறாங்கன்னா அதை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்கள் எங்கேயா பாலைவனத்தில் கிடைக்குன்னா போய் பாருங்கள். டங்ஸ்டன் இல்லாமல் தானே இவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்தோம். அந்த மேலூரில் அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, வல்லாளப்பட்டி கிராமங்களில் இவ்வளோ நாள் டங்ஸ்டன் இருந்து நமக்கு தெரியல, நம்ம அதை பற்றி கவலைப்படலை. இப்போ தான் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. இவ்வளவு நாள் அப்படி தானே வாழ முடியுது தானே, அப்படி வாழ்ந்துட்டு போவோம். உங்களுக்கு தேவைன்னா வெளிநாட்டிலேருந்து வாங்க, அல்லது வேறு எங்கேயாவது மக்களை துன்புறுத்தாத இடத்துல இருந்து விடு. இப்போது நாகப்பட்டினம் அந்த கடற்கரை ஓரங்களில் இப்போ கூட அங்கே நிறைய அனல் மின் நிலையங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ எண்ணூரில் கூட இன்னொரு 2வது அனல் மின் நிலையம் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு கடற்கரை பகுதி தான். காரணம் என்னென்னா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு அடிப்படை தேவையான மின்சாரத்தை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தேர்வு செய்திருக்க இடம் ஏன் கடற்கரை பகுதியில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது அரசு தரப்பில் சொல்கிறது என்னென்னா, அங்கே இருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது அந்த வளங்களை நீங்கள் ஈஸியாக அந்த சீஷோரில் இருக்கும் போது ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொன்று, உங்களுக்கு மற்ற எந்த இடத்துலையும் பாதிப்புகள் வராமல் இங்கேருந்தே தண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு மின்சாரத்தை உருவாக்க முடியும். இந்த எளிமையாக இதை பண்ணிடலான்றதுக்காக தான் இந்த ஓரத்தில் இந்த இடங்களை தேர்வு செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? இப்போ அணுமின் நிலையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை குளிர் வைக்கிறதுக்கு ஏராளமான தண்ணீர் தேவைப்படுது. அதனால தான் கடற்கரைக்கு போகிறாங்க. கடல்லேருந்து கடல் தண்ணீர் தாராளமாக எடுத்துக்கலாம், தங்கு தடையே இல்லாமல் எடுக்கலாம், தட்டுப்பாடு வராது, அது போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அனல் மின் நிலையத்துக்கும் அதே மாதிரி தான். இப்போ உடன்குடி அனல் மின் நிலையத்துக்கு கல்லாமொழின்னு ஒரு ஊரில் நிலக்கரி இறங்குதளம் வைக்கிறாங்க. ஏன்னா போர்ட்டில் நீங்கள் கொண்டு வந்து இறக்கிடலாம். நாகப்பட்டினத்தில் மார்க் துறைமுகத்தில் வந்து அங்கேயே குவிச்சு போட்டு டக்கு டக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்க வசதியாக இருக்கும். அதனால் கடல் சார்ந்த கடற்கரையும் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்தியாவினுடைய கடற்கரையினுடைய நீளம் வந்து 7500 கிலோமீட்டர். இந்த 7500 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரையில் ஏராளமான கனிமங்கள் இருக்குது. இல்மனைட், மோனோசைட், தோரியம், கார்னெட், சிலிக்கானைட், ரூட்டைல், இப்படிப்பட்ட பல்வேறு கனிமங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தனியார் நிறுவனங்கள் இவ்வளோ நாள் எடுத்து லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இதை இப்போ அதானிக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது. அப்போ இந்த 7500 கிலோமீட்டர் கடற்கரையும் கைப்பற்றணும். அங்கே என்ன இருக்குது? மீனவர்கள் உட்காந்துருக்காங்க, மீன்பிடி தொழில் பண்ணுறாங்க. அவர்களுடைய மீனவர்கள் செய்யக்கூடிய அந்த மீன்பிடி தொழில் நமக்கு உணவு பாதுகாப்பையும் ஊட்டச்சத்து பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துது. இவங்க தான் அரசாங்கம் மக்களை பற்றி கவலைப்படுறது இல்லையே. இவங்க அந்த பகுதியை கைப்பற்றி மீனவர்களை அப்புறப்படுத்தி அந்த அணுக்கனிமங்களை கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கலாம். இப்படி எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்காகவும் பணத்துக்காகவும் சிந்திக்கும்போது இவங்க வந்து மக்களை பற்றி யோசிக்கிறதில்ல. இன்றைக்கி கடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்கே 3 பகுதிகளில் எண்ணெயும் எரிவாயும் எடுக்கலாம். சென்னைக்கு பக்கத்தில் ஒரு தொகுதி, தமிழ்நாட்டில் மட்டும் 4 இடங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இதனுடைய மொத்த பரப்பளவு 32,485 சதுர கிலோமீட்டர். இதற்கு நடுவில் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு வாட்ச் பேங்க்னா ஆங்கில சொல், அதுக்கு நம்ம தமிழில் சொல்கிறது அந்த படுகைக்கரை, அதாவது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து நம்ம தஞ்சாவூர் காவிரி டெல்டா மாதிரி இது கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணவு பெட்டகம். அந்த 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நிறைய பவளப்பாறைகள் இருக்குது. அங்கே பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, நீரோட்டங்கள் கிடையாது, ரொம்ப அமைதியான இடம். அதனால் 200க்கும் மேற்பட்ட மீன் வகைகளும் மீன் இனங்களும் 60க்கும் மேற்பட்ட கடல்வாழ் பிராணிகளும் அங்கே வந்து உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் வராங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் எண்ணெயும் எரிவாயு எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய எண்ணெய் என்ன? எதை தகர்க்கிறது?
அந்த வாட்ச் பேங்க் நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா மீன் அந்த 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 உணவு உற்பத்தி கேந்திரம் அடிபட்டு போகுது. அங்கே மீன் இருந்தால் தானே கடற்கரைக்கு வரும். அங்கே அப்படின்னா தான் நீங்கள் கடல் தொழில் பண்ணுவாங்க மீனவர்கள். அங்கேயே காலி பண்ணிட்டு வைங்க, மீனவர்கள் தொழில் இழந்துருவாங்க, ஊரை விட்டு வெளியே போயிடுவாங்க. இவங்க எடுத்துடலாம். சாகர் மாலா, பாரத் மாலான்னு திட்டங்கள் வச்சுருக்குறாங்க. நாடு முழுக்க இந்த சிறு சிறு துறைமுகங்கள் கட்டுறது, துறைமுகங்களை இணைக்கக்கூடிய 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, தொடர் வண்டி நிலையங்கள், ரயில் பாதைகள், இப்படி போட்டு இது வளர்ச்சியாக்க போகிறோம். இந்த வளர்ச்சிக்கு எதிராக தான் இப்போ துன்புற்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு எதிராக தான் நம்ம இன்றைக்கி கிளைமேட் கிரைசிஸ், கிளைமேட் டிசாஸ்டர்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே தவிர திரும்ப செய்கிறாங்க. அப்போ இது வந்து தொலைநோக்கு பார்வை கிடையாது. ஒரு காலனிய மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க. வெள்ளைக்காரர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை தான் இவங்க வளர்ச்சியான வாழ்க்கை முறைன்னு பார்க்குறாங்க. இதை நம்ம கேள்விக்குள்ளாக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம்? மாவோயிஸ்ட் ஆகிடுறோம், அர்பன் நக்சல்ஸ் ஆகிறோம், அந்நிய நாட்டு கைக்கூலி ஆகிடுறோம், ஏன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஆகிடுறோம். நம்ம இந்தியாவுக்கு எதிரான வளர்ச்சி, இந்தியர்கள் வாழணும்னு நினைக்கிறோம். இது வந்து ஒரு வேஸ்ட்ஃபுல் லைஃப் ஸ்டைல், ஒரு வீணான வாழ்க்கை முறை. இந்த வெள்ளைக்காரர்களுடைய வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக இது நீடித்த நிலைத்த தன்மையுடையது இல்லை. இது இயற்கையை சுற்றுச்சூழல் அளிக்குது. சுற்றுச்சூழல் அளிக்கும்போது ஏராளமான பேரிடர்களை உருவாக்குது. மக்களுக்கு நோய்களும் நொடிகளும் பிரச்சனைகளும் வருது. இதை கேள்வி கேளுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அரசாங்கம் அது பண்ணுறது தயாராக இல்லை. ஏன்னா அரசாங்கம் இங்கே இருக்கிற ஒரு முக்கோண உறவு. அரசாங்கம் இங்கே இருக்குது, மக்கள் இங்கே இருக்கிறோம். மக்களுக்கான தலைமையாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்குது. நம்ம 2 பேருக்கும் வேண்டிய பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதான் இந்த பொருளாதார துறை. இன்றைக்கி என்ன நடக்குது? இங்கே உள்ள A1, A2, A3 எல்லாம் நேராக இவங்க கிட்ட பேசிடுறாங்க. அரசியல் சமூகத்துக்கு வேண்டிய பணம் இங்கேருந்து வருது. இந்த பணத்தை நம்பி தான் இவங்க அரசியலே பண்ணுறாங்க. தேர்தலில் பணத்தை விநியோகம் பண்ணுறது, ஆட்களை விலைக்கு வாங்குறது, மிரட்டுறது, ஆயுதங்கள் வாங்கி குவிச்சு இராணுவத்தை வலிமையாக்கி மக்களை மிரட்டுறது. இந்த 2 பேருக்கு இடையில் உள்ள இந்த பொருளாதார அம்சத்துக்கும் இந்த அதிகார வர்க்கத்துக்குமான இந்த கள்ள உறவு மக்களை வந்து கண்டு பயப்பட வைக்குது. ஆனால் தற்காலிகமாக தான் இந்த சிரமங்கள்லாம் மக்களுக்கு இருக்கும். ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு குடிசை மாற்று வாரியங்கள் மூலமாக நிறைய குடியிருப்புகள் கட்டித்தரப்படுது. மக்கள் வசிக்கிறதுக்கான இடமா அதை அமைச்சு தரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அனல்மின் நிலையங்கள்லாம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற மற்ற மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுன்னா பொருளாதாரத்துக்கு வேலைவாய்ப்பு நாங்களே தரோம் அப்படின்ற ஒரு இதுதான் அரசு தரப்புலேருந்து வைக்கப்படுது. இது குறித்து உங்களோட கருத்து? இங்கேருந்து மக்களை குடிசை மாற்று வாரியம் அது இதுன்னு பேரை வச்சு இங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க? பிடிச்சி எங்கேயோ சிட்டிக்கு 60 கிலோமீட்டருக்கு வெளியே கொண்டு போய் குடியேற்றுறாங்க. அதில் உள்ள பெரும்பாலான பெண்கள் மாநகரத்துக்குள்ளே வீட்டு வேலை செய்து பிழைக்கக்கூடியவங்க. அவங்க 60 கிலோமீட்டர் அங்கேருந்து பஸ் ஏறி வந்து இங்கே வேலைக்கு வர முடியாது. அவங்க பிள்ளைகள் எங்கே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்காங்க, இங்கே டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. அந்த குடும்பங்களை இடப்பெயர்ச்சி செய்யும்போது அவர்களுடைய வாழ்வாதாரம் அடிபடுது, அவங்களுடைய வருங்காலம் தகர்க்கப்படுது. அதனால் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நிச்சயமாக அந்த மக்களுக்கு பயன் தராது. ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறாங்க, மக்களை வந்து பாதுகாக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே மக்களை அழிக்கிறாங்கங்கிறது தான் அது அர்த்தம். அப்போது நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா தமிழ்நாடு வந்து ஒரு தற்சார்பு உடைய ஒரு இதுவாக வரணும், கொள்கைப்படியாக அப்படி வரணுன்ற மாதிரி கட்டாயமாக. ஓகே, அப்போ இயற்கை வளங்கள் சம்மந்தப்பட்டு அரசு எந்த வகையில் தற்சார்பு தன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு வந்து ஜேசி குமரப்பா, நம்மாழ்வார் போன்ற பல்வேறு சிந்தனையாளர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த மாற்று சிந்தனை கொண்டவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கே நம்ம மக்கள் தயாராக இல்லை. ஏன்னா இதுதானே காசு வருது. நீங்கள் கார்ப்பரேட் அதானிக்கு அம்பானிக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொடுத்தீங்கன்னா காசு கொடுப்பான். நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும். குமரப்பா கூடிய நம்மாழ்வார் கூடிய போனீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது என்ன. அதனால் அடிப்படை மாற்றம் தேவை. தமிழ்நாடு அரசு இன்றைக்கி மேலூரில் ஒரு நல்ல நிலைப்பாடு எடுத்து இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், எக்காரணம் கொண்டு வரவிட மாட்டோம்னு எடுத்துருக்குறாங்க. நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. அப்போ நீங்கள் அது ஒரு கொள்கை அடிப்படையிலான முடிவாக இருக்கணும். எலெக்ஷனில் ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஜாதியையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களையோ மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் தமிழ்நாடு அரசாங்கம்? மக்களுக்கு அடிப்படை தேவை உணவு. டங்ஸ்டன் இல்லை, அணுக்கனிமம் இல்லை. அந்த உணவுக்கான ஏற்கனவே இந்த விளை நிலம் வந்து சுருங்கிக்கிட்டு இருக்குது, வீட்டு நிலங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. இருக்கக்கூடிய விளைநிலங்களையாவது பாதுகாக்கணும். மேலூர் மதுரை மாவட்டம் இந்த அரிட்டாப்பட்டி பகுதி மட்டும் இல்லை, நாங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்றுவோம். அங்கே ஏராளமான நீர்நிலைகள் இருக்குது. அது அற்புதமான விளைநிலம், நான் பார்த்துருக்கேன். அதே போல் திருவண்ணாமலை
சிப்காட் விரிவாக்கத்துக்கு எதிராக மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க உள்ள விளைநிலங்களை பாதுகாப்போம். இந்த பகுதிக்கு மட்டும் நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுவோம், மற்ற பகுதிகளெலாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், பரந்தூரில் ஜீவோ போடுவோம். அது என்ன அணுகுமுறை? ஒரு கண்ணில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது என்ன அணுகுமுறை? தவறான அணுகுமுறை இல்லை, இது ஒரு பார்ஷியலில் இருக்குது. தமிழ்நாடு அரசு இப்போ விளைநிலங்களை நாங்கள் கை வைக்க விட மாட்டோம். அதுக்குள்ள டங்ஸ்டன் இருக்கோ, தங்கம் இருக்கோ, எங்களுக்கு வேண்டியது அடிப்படை உணவு. தங்கத்தை வெட்டி சாப்பிட முடியாதுல்ல. தமிழ்நாடு முழுக்க தங்கம் இருக்குன்னு வைய, எல்லார் வீட்டுகளையும் தங்கம் இருக்குது. வெட்டி தோண்டி என்னது பண்ணுறது? கடிச்சு சவிச்சு சாப்பிட முடியாது, உணவு தானே வேணும். அப்போ விளைநிலங்களையும் விவசாயிகளையும் நாங்கள் பாதுகாப்போம். நீர்நிலைகள் இன்றைக்கி குடி தண்ணிக்கே தண்ணி தாளம் போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் நாடு மாறிக்கிட்டு இருக்குது. அப்போது நீர்நிலைகளை பாதுகாப்போம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். டங்ஸ்டனாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், அப்புறம் தான் வருது. இப்படிப்பட்ட ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஏன் இவங்களுக்கு தெரியல, ஏன் முடியல? ஏன்னா ரியல் எஸ்டேட், கார்ப்பரேஷன், கார்ப்பரேட் கல்ச்சர், கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய நண்பர்கள், ரகசிய சந்திப்புகள், அதானி கூட உள்ள கள்ளத்தொடர்புகள், இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை தவறு. சார், இது இந்த மாதிரியும் பார்க்கலாம்ல. வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது. அதை சார்ந்துன்னா பார்த்தா வேலைவாய்ப்புன்றது இப்போ அதிக அளவில் கார்ப்பரேட் கம்பெனிஸில் தான் நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. யாரும் அதிகமாக விவசாயத்தில் இறங்கி பண்ணுறதில்லை. அப்படின்னும் போது அந்த வேலைவாய்ப்புன்ற அதில் வர்ற அந்த குறையை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? கன்னியாகுமரியில் ஒரு சரக்குப்பட்ட துறைமுகம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க. சரக்குப்பட்ட துறைமுகத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குன்னா 4000 பேருக்கு வேலை கிடைக்குமா? 40 கிராமம் அடி வாங்குது. 40 கிராமங்கள் பல லட்சம் மீனவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சும்மா உட்காந்து சாப்பிட்டு இப்போ இருக்கலையே, வேலை செய்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் போய் ராத்திரி வரைக்கும் கடலில் கடந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையே பணயம் வச்சு வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ இவங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதில் 4000 பேர் வேலை கிடைச்சோன்னா 4000 பேருக்கு வேலை, அங்கே 4 லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. அதனால் இவங்க இந்த வேலையெல்லாம் மக்களை திசை திருப்பக்கூடிய வெற்றுவாதங்கள். விவசாயம் வேலை வாய்ப்பு தானே அது. விவசாயிகள் வேலை தானே. விவசாயிகளுடைய மீனவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க, அவங்களுக்கு அடிப்படை ஊதியத்தை கொடு. விளைபொருட்கள்லாம் அடிப்படை ஊதியம் கேட்குறாங்களே விவசாயிகள், அதை செய்கிறதுக்கு எவனுக்குமே கட்சி இல்லையே. ஒரு பக்கம் விளைநிலங்களை பாதுகாக்கிறோன்னு குரல் கொடுக்குற அதே அரசு, ஆமாம், விளைநிலங்களை பாதுகாப்போம், விவசாய விளைபொருட்களுக்கு அடிப்படை ஆதாய விலை நிர்ணயிப்போம். விவசாயிங்கிறவன் அரை நிர்வாணமாக இருக்கணும்னு தேவையில்லை, அவன் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கலாம். விவசாயி ஆங்கிலம் பேசலாம். மீனவர்கள் கடலுக்குள்ளேயே உட்காந்து ஆப்பை பயன்படுத்தி இன்றைக்கி மீன் என்ன விலைன்னு கண்டுபிடிக்கலாம். இப்படி அவங்கள நவீனப்படுத்துவோம், அந்த தொழில்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம், அந்த தொழில்களை உயர்த்துவோம், அந்த தொழில்களுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தை உருவாக்குவோம். ஆங்கிலம் விவசாயிகளும் மீனவர்களும் நெசவாளர்களும் ஆங்கிலம் பேசட்டும், மாடர்ன் எக்யூப்மெண்ட் கேட்ஜெட்லாம் பயன்படுத்தட்டும். அப்படி சிந்திக்கலாமே. ஏன் இல்லை வெள்ளைக்காரன் பண்ணுற மாதிரியே தான் பண்ணணும், நகரமயமாக்கணும், என்ன பணமயமாக்கணும், வளர்ச்சின்னு தான் பண்ணணும், அப்படியே பண்ணணும், அப்படியே யோசிக்கிறோம். அப்போ அது போன்ற திட்டங்களால் இங்கேருந்து தற்சார்பு தன்மை அடைஞ்சு பண்ண முடியும். அடிப்படை தொழில்களை ஊக்குவிப்போம். விவசாயம், மீன்பிடி தொழில், நெசவு தொழில், மற்ற இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு ஆதாரமான அந்த வேலைகளை கவனம் செலுத்துவோம். அது அந்த மக்கள், அதில் ஈடுபடக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை உயர்த்துவோம், கண்ணியத்தை உயர்த்துவோம். அதுக்காக நான் இப்போ வந்து சேரலாம் வேண்டாம்னு சொல்லலை, இது வேணும் தான். அது இயற்கையை கெடுக்காத வகையில், மக்களை கெடுக்காத வகையில், சமூகத்தை கெடுக்காத வகையில் திட்டமிட்டு செயல்படுத்துவோம், செய்வோம். கண்ணை முடிக்கிட்டு கார்பரேட்டுக்கு கையில் எங்களை பிடிச்சி கையில் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். சரி, இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று, குளோபல் வார்மிங்னு பொறுத்த வரைக்கும் 1901ஆம் ஆண்டுக்கு அப்புறம் 2024 தான் அதிக அளவில் வெப்பமான ஒரு ஆண்டாக இருந்திருக்கிறதா பதிவாயிருக்கு. அதாவது 0.20 டிகிரி செல்சியஸ் இருக்கிற வேண்டிய ஆவரேஜ் டெம்பரேச்சரே இங்கே 31.25க்கு 2024 மட்டும் வந்திருக்கு. இது எதனால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நம்முடைய வீணான வாழ்க்கை முறையினால தான். இது நான் கண்ணை மூடிக்கிட்டு குருட்டுத்தனமாக இந்த மேற்கத்திய வளர்ச்சி சித்தாந்தத்தை பின்பற்றுறதுனால தான். இது இன்னும் தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் இதை இன்னும் அக்ரவேட் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனல் மின் நிலையங்கள் கட்டுறாங்க. அனல் மின் நிலையங்கள்லாம் கட்டவே கூடாது இந்த நேரத்தில், ஏன்னா பிரச்சனை பெருசாகிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த டெம்பரேச்சர் ரைஸை வந்து குறைக்கிறதுக்கான வழிகளை பார்க்கணும். ஆனால் இங்கே அப்படி எதுவும் பண்ணலை. இது காப் மாநாடு, இது உலகளாவிய ஒரு ஹிப்பாக்ரஸி. காப் மாநாடு நடத்துகிறாங்க, என்ன அதில் தீர்மானம் போடுறாங்க. தீர்மானங்களால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. வாழ்க்கை முறையை மாற்றணும், வளர்ச்சி சித்தாந்தத்தை கேள்விக்குள்ளாக்கணும், நம்முடைய அன்றாட வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றி ஆகணும். அதனால தான் அந்த இளைய தலைமுறையெல்லாம் கோவப்படுறாங்க. இந்த வயசான இந்த கிழட்டு தலைவர்கள்லாம் வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கிறாங்க. அடிப்படை மாற்றங்களை கொண்டு வரலன்னு மக்கள் ஏன் ஆதங்கப்படுறாங்க? அடிப்படை மாற்றங்கள் தேவை.
இந்த வீணான வாழ்க்கை முறையே கேள்விக்குள்ளாக்கணும். இந்த அமெரிக்கன் ட்ரீமை அன்றைக்கி குளோபல் ட்ரீமாக மாற்றிட்டாங்க. எக்காரணம் கொண்டும் எந்த நிலையிலும் அதிகமான பணம் சம்பாதிப்பது, அதிகமான பணம் வந்தால் எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் வரும் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் ட்ரீம் இன்றைக்கி குளோபல் ட்ரீம் ஆயிருக்கு. அமெரிக்கன் ட்ரீம் வந்து அது அமெரிக்கன் ட்ரீம் இல்லை, அது ஒரு நைட்மேர், அது ஒரு பேய்க்கனவு. அந்த பேய்க்கனவுனால அந்த நாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பேய்க்கனவுனால. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அமெரிக்காவில் அடிக்கடி வகுப்பு எடுக்க போகிறேன். வேணால் அந்த இளைய தலைமுறை இப்போ கொஞ்ச நாளாக போகலை, அரசாங்கம் பாஸ்போர்ட் தரல. அந்த இளைஞர்கள் இன்றைக்கி கேள்விக்குள்ளாக்குறாங்க, இளைஞர்கள் மாற்றி சிந்திக்கிறாங்க. ஆனால் இங்கே மாற்று சிந்தனை நம்ம அதிகார மட்டங்களில் வரல. இவங்க கண்ணை முடிக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே அதே வாழ்க்கை முறை, அதே மொழி, அதே அணுகுமுறை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது சமீபத்தில் நிறைய ஆக்கிரமிப்புகள், விளைநிலங்கள் மேலே இருக்க ஆக்கிரமிப்புகள் அகற்றுறது போலவும் நடவடிக்கை அரசு எடுக்கிறதா செய்திகள் வருது. இன்னொரு புறம் அந்த ரேஸ் கோர்ஸ்லாம் கூட விளைநிலங்களில் மீட்டாங்க அப்படின்றதுலாம் வருது. இதெல்லாம் நடவடிக்கையை எடுத்துகிட்டு தானே வராங்க அரசு. காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், மேலோட்டமாக பட்டும் படாமலும் அது செய்து இன்றைக்கி பவுடர் போட்டு இன்றைக்கி அழகுபடுத்த முடியாது. உள்ள புறையோடி போயிருக்கு புண்ணு. அந்த புறையோடி போன புண்ணுக்கு மிக தீவிரமான சிகிச்சை தேவைப்படுது. இவங்க பவுடரை போட்டு மூடி மறைக்கிறாங்க. சரி, அப்போ இந்த அரசு இதுக்காக இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக நிதி ஒதுக்குறது, பேரிடர் வந்தால் அதுக்கான நிவாரண நிதி ஒதுக்குறது, இதெல்லாம் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, குதிரை வெளியே போன பிறகு தான் லாயத்துக்கு பூட்டு போடுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், குதிரை உள்ளே இருக்கும்போதே பூட்டு போடுங்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மேற்கத்திய வளர்ச்சி சித்தாந்தத்தை கேள்விக்குள்ளாக்கு, அவங்கள பார்த்து காப்பி அடிக்காத, அவங்ககிட்டருந்து ஒப்பந்தம் போடாத, நம்ம மாற்றி சிந்திப்போம். நம்ம வந்து தனி கலாச்சாரம், இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம்னு பேசுகிறோம். நம்ம சிறுக கட்டி பெருக வாழ்கிற மக்கள், நம்ம வந்து இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க. பல பல நாடுகளில் பழங்குடி மக்கள் அப்படி தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தையே நியூயார்க் மாதிரி லண்டன் மாதிரி மாற்றணும். நடக்காது, நடக்கவும் கூடாது. கிராமமாக இருக்கட்டும். அதனால் விவசாயிகள் வெளியே போகிறதுக்குள்ள வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம். விவசாயிகளுடைய பிள்ளைகள் நல்ல கல்வி பெறுறதுக்குள்ள வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலாம். விவசாயியாக தான் இருக்கணும். நாங்கள் மாநகரத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஆங்கிலம் பேசுவோம், அமெரிக்கா லண்டனுக்கு போவோம் அப்படி சொல்ல வரலன்னா, இந்த அடிப்படை தொழில்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம், பாதுகாப்பு கொடுப்போம், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம். அவங்க முடிவு பண்ணட்டும். ஒரு விவசாயிக்கு பிள்ளை இல்லை நான் லண்டன் போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போகிறேன்னா தாராளமாக போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே அமெரிக்காவை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது. அங்கே பெரிய இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க, ஒரு தொழில் புரட்சி. நீங்கள் சொன்ன இந்த வெப்பநிலையெல்லாம் உயர்றதுக்கு காரணமே இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். வெறும் 250 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கின அழிவு தான் இது. நீராவி இன்ஜின்னாங்க, நீராவி இன்ஜின் நிலக்கரி கண்டுபிடிக்கணும்னாங்க, நிலக்கரி வந்தது, நிலக்கரி சுரங்கம்னாங்க. அடுத்தது டெலகிராம் கண்டுபிடிச்சாங்க, டைப்ரைட்டர் கண்டுபிடிச்சாங்க, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் நாங்கள் கம்ப்யூட்டர் சிப்புனாங்க. இப்போ கடைசி எங்கே வந்து நிற்குதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிது. இது இந்த தொடர்ச்சியான இந்த 250 ஆண்டு காலகட்டத்தை பார்த்திங்கன்னா சீரழிவு தான் நடந்தது. சுற்றுச்சூழல் சீரழிக்கப்பட்டிருக்கு. இதில் எடுத்த முடிவுகள், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு உலகளாவிய விவாதம் ஒன்று நடத்தினா நமக்கே புரியும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், வாழ்க்கையை வந்து 250 ஆண்டுகளுக்கு பின்னால் மாற்றி 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு கால வாழ்க்கைக்கு போவோம்னு சொல்லுமா? இல்லை, அப்படி சொல்லலாம். மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. அப்போது இதில் ப்ரையாரிட்டிஸ், எது தேவை, எது தேவையில்லை. இந்த இந்த அகழ்வு வளங்களை அள்ளி தோண்டி கார்பரேட்டுகள் கொடுக்கறது தேவையில்லை, அதை குறைப்போம். மிகவும் தேவையான கனிமங்கள் வேணும்னா கட்டாயமாக எடுப்போம், வேண்டான்னு சொல்லலை. அதை ஒரு நீடித்த நிலைத்த தன்மையோடு எடுப்போம். பெரிய பெரிய கனரக வாகனங்களை கொண்டு விட்டு 100 அடி 150 அடி அள்ளி தோண்டி எடுத்து அதானியும் அம்பானியும் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாவாங்க, நம்ம நோய்வாய்ப்பட்டு நாசமாக போகணுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.